சென்னை அரும்பாக்கத்தில் பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்தவர் சிக்கியுள்ளார். 47 வயது பெண்மணிக்கு திருவேற்காட்டைச் சேர்ந்த காவலாளி அருண்குமார் என்பவர் கடந்த 4 மாதங்களாக இரட்டை அர்த்தத்தில் பேசியும் பின் தொடர்ந்து சென்றும் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகன் எச்சரித்த பின்னும் அருண்குமார் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்த நிலையில் புகாரின் பேரில் சிக்கினார். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளி கூட இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று பிடிபட்ட இளைஞர் காவல்துறையினரிடம் மது வாங்கி வரச் சொல்லி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலந்துறைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஐயப்பன் என்ற இளைஞர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார். அப்போது மூதாட்டி கூச்சல் போட்டதில் அக்கம்பக்கத்தினர் இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். காவல் நிலைய வளாகத்தில் அந்த இளைஞர் நைட் ஃபுல்லா அடிப்பீங்க, உடம்புல தெம்பு வேணும், குவாட்டரும் பிரியாணியும் வாங்கிட்டு வாங்க என போதையில் போலீசாரையே மிரட்டும் தொனியில் பேசினார். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏதாவது ஒரு கோட்டை வாங்கி குடிக்கா, நான் ரெடி ஆகிட்டு போடியா, நான் வேணா தாங்கிட்டு வந்து காலைல ரிசர்வ் பண்ணுறது அம்மா இவங்க அஷ்டமா நான் வேணா வந்து சொல்கிறேன் இல்லையா, சரக்கு வாங்கிட்டு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் நான். விருதுநகர் அருகே 3ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். குமாரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ண நாராயணன் என்பவர் தான் வசிக்கும் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 3ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்ததை அடுத்து புகாரின் பேரில் கிருஷ்ண நாராயணன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது பெற்றோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.